السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا صلى الله عليه وسلم عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون. صدق الله مولانا العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: الكيس من دان نفسه وعمل لما بعد الموت، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லனாகிய அந்த ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுவுக்கே உரியது என்று அவனை போற்றி புகழ்ந்து, ஸலவாத்தும் ஸலாமும் முஹம்மது முஸ்தபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய கிளையார்கள், அவருடைய தோழர்கள், அவர்களை துயர்ந்தவர்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக என்று கூறியதன் பின்னால், ஜும்மாவுக்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நமக்கு எதையெல்லாம் எடுத்து நடக்கும்படி ஏவி இருக்கிறாங்க, அவைகளை எடுத்து நடக்கும் விஷயத்திலும் அந்த ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நம்ம எதிலிருந்தெல்லாம் தவிர்ந்து விலகி ஒதுங்கி நடக்கும்படி கூறியிருக்கிறார். அவைகள் அனைத்திலிருந்து முற்றாக தவிர்ந்து விலகி ஒதுங்கி நடக்கும் விஷயத்தில் முஹம்மது முஸ்தபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த உயர்ந்த மேலான தீனுடைய வழிமுறைகளை, வாழ்க்கை அமைப்புகளை நமக்கு காட்டி தந்தார்களோ அவைகளை மிக கவனமாக பின்பற்றும் விஷயத்திலும் முதலில் எனக்கும் அடுத்து உங்களுக்கும் நான் மேலான அல்லாஹ் ஜல்ல நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மனிதர்களாகி எம்மை ஒரு உயர்ந்த மேலான கண்ணியமான சிறந்த ஒரு படைப்பாக படைத்திருக்கிறார். மனிதர்களை விட ஒரு சிறந்த படைப்பை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் படைக்கவே இல்லை. எங்களை விட சில உயர்ந்த மேலான கண்ணியமான படைப்புகள் போல நீண்ட காலம் இருக்கிறது போல தெரிந்தாலும் கூட, எங்களை விட சில பலம் வாய்ந்த படைப்புகள் இருக்கிறது போல தெரிந்தாலும் கூட, ஆனா ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மனிதர்களாகி எங்களை ஒரு சிறந்த படைப்பாக, மேலான படைப்பாக, கண்ணியமான ஒரு படைப்பாக அல்லாஹ் படைத்திருக்கிறார். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மனிதர்களுக்காக வேண்டித்தான் அனைத்து படைப்பினங்களையும் அல்லாஹ் படைத்திருக்கிறார். வானமாக இருந்தாலும் பூமியாக இருந்தாலும், வானத்துக்கும் பூமிக்கு இடையில என்னென்ன படைப்பினங்கள் இருந்தாலும் அனைத்து படைப்பினங்களையும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் மனிதர்களுக்காகத்தான் படைத்திருக்கிறார். முழு படைப்பினங்கள் இருந்தும் பிரயோசனம் அடைந்து கொள்வது மனிதர்கள் தான். உதாரணமாக சூரியன் இருக்கிறது. இந்த சூரியனால சூரியனுக்கு என்ன பிரயோசனம்? அது ஒளி கொடுத்தால் அதுக்கு சந்தோஷம், அது ஒளி கொடுக்க இல்லை, மேகங்களால மறைக்கப்பட்டால் அதுக்கு கவலை, அப்படி ஒன்றுமே சூரியனுக்கு இல்லை. ஆனால் சூரியன் ஒளி கொடுத்தா யாருக்கு சந்தோஷம்? மனிதர்களா எங்களுக்கு சந்தோஷம். அது மறைக்கப்பட்டால் எங்களுக்கு தான் கவலை. அதனால சூரியனுக்கு அதை பத்தி கவலையோ சந்தோஷமோ அது கிடையாது. கடல் இருக்கிறது. கடலினால கடலுக்கு என்ன பிரயோஜனம்? கடலினால கடலுக்கு என்ன பிரயோஜனம்? தந்த கடல்ல மீன் அதிகமா இருக்கிறதுனால கடலுக்கு சந்தோஷம், மீன் இல்லை என்றா கடலுக்கு கவலை, அப்படி ஒன்றும் இல்லை. மீன் அதிகமா இருந்த யாருக்கு சந்தோஷம்? மனிதர்களாக எங்களுக்கு தான் சந்தோஷம். மீன் இல்லை என்றா யாருக்கு கவலை? எங்களுக்கு தான் கவலை. மீன் இல்லையே, எங்கட கடல்ல மீன் இல்லையே, எங்கட குளத்துல மீன் இல்லையே, எங்கட ஆத்துல மீன் இல்லையே என்று கவலைப்படுவோம். ஆக கடலுக்கு மீன் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி அது ஒன்றுதான். இதே ஒவ்வொரு படைப்பினங்கள், ஒரு மரம் இருக்கிறது,
மரம் காய்க்கிறதுனால மரத்துக்கு சந்தோஷம், மரம் காய்க்காட்டி மரத்துக்கு கவலை, அப்படி ஒன்றும் இல்லை. அது காய்க்கிறதுனால காய்க்காததுனால யாருக்கு சந்தோஷம் கவலை? எங்களுக்கு தான் சந்தோஷம், எங்களுக்கு தான் கவலை. அது காய்க்கும் முண்டால் எங்களுக்கு சந்தோஷம், காய்க்க இல்லைன்னா எங்களுக்கு அதுல கவலை. அதுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை மரத்துக்கு. இது இவ்வளவு ஒரு பசு ஒன்று இருக்குது, அது பால் கறக்கிறதுனால கண்டு போடுறதுனால அதுக்கு சந்தோஷம், பால் கறக்காட்டி கண்டு போடாட்டி அதுக்கு கவலை. பாருங்க இந்த பசு எல்லாம் கண்டு போடாததுனால கவலையோட உட்கார்ந்து இருக்குது, அப்படி ஒண்ணும் இல்லை. அது பால் கறக்கிறதுனால கண்டு போடுறதுனால மனிதர்களாக எங்களுக்கு தான் சந்தோஷம், அது கண்டு போட இல்லைன்னா எங்களுக்கு தான் கவலை. ஆக மேலான அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நல்லடியார்களே, இப்படி ஒவ்வொரு படைப்பாக எடுத்து நாம் நோக்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், خلق لكم ما في الارض جميعا. உலகத்துல என்னென்ன படைப்புகள் படைக்கப்பட்டிருக்கிறதோ அத்தனை படைப்புகளும் மனிதர்களுக்காக படைத்திருக்கிறோம். படைப்பினங்கள் அனைத்து மனிதர்களுக்காக படைக்கப்பட்டவைகள். ஆக ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சூரியனையோ சந்திரனையோ வானத்தையோ பூமியையோ, இந்த வானத்துக்கும் பூமிக்கும் விடப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து படைப்பினங்களையும் மனிதர்களாக எங்களுக்காக அல்லாஹ் படைத்திருக்கிறார். ஆக பெரியார்களே, சகோதரர்களே, எல்லாருடைய நல்லடியார்களே, மனிதர்களுடைய ஒவ்வொரு செயல்பாடு இருக்குதே, இது உலகத்துல பெரிய பெரிய குணப்பாடுகளை உண்டாக்கும். மனிதர்கள் நல்லமல்கள் செய்யும் பொழுது, மனிதர்களிடமிருந்து நல்ல செயல்கள் வெளியாகும் பொழுது அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவன் புறத்திலிருந்து அதற்குரிய பரக்கத்துகளை, கயிறுகளை, சந்தோஷங்களை அல்லாஹ் வெளியாக்குறான். எப்பொழுது மனிதர்களுடைய செயல்கள் கெட்டு போயிடுமோ, மனிதர்கள் தவறுகள் ஈடுபட ஆரம்பிப்பார்களோ, இப்பொழுது அல்லாஹ்வுடைய முடிவும் அவர்களுக்கு நஷ்டமாக, கஷ்டமாக, சிரமமாக, பிரச்சனையாக மாறுகிறது. ஒரு அமைப்பில் சொல்லப்படுகிறது, ஒரு பக்கம் மனிதர்களுடைய செயல் அல்லாஹ்வின் பக்கம் செல்கிறது, மறுபக்கம் அதற்குரிய முடிவு இறங்கி கொண்டிருக்கிறது. நல்ல அமல்கள் அல்லாஹ்வின் பக்கம் செல்லும் பொழுது அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் பூமியில இருக்கிற ஒவ்வொன்றிலையும் பரக்கத்தை உண்டாக்குறான். கடல்ல அல்லாஹ் பரக்கத்துகளை உண்டாக்குறான், பயிர் பச்சைகள் அல்லாஹ் பரக்கத்தை உண்டாக்குறான், எங்களை தொழிற்துறவுகள் அல்லாஹ் பரக்கத்தை உண்டாக்குகிறான். அனைத்திலையும் அல்லாஹ் ஒரு பரக்கத் என்ற ஒரு பெரிய ஒரு கயிறுகளை, நலவுகளை அல்லாஹ் வெளியாக்குறான். எப்பொழுதும் மனிதர்களுடைய செயல் கெட்டு போயிடுமோ அதனால எல்லாத்திலையும் நஷ்டங்கள் உண்டாகுது, எல்லா வகையிலையும் நஷ்டங்கள் உண்டாகுது. மழை பெய்யறது நின்று போயிடும், பூமியில விளைச்சல்கள் நின்று போயிடும், இதே போல மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய பிரயோஜனங்கள் இல்லாமல் போயிடும், மனிதர்கள் பல வகையிலையும் சிரமப்படுவார்கள். ஆக மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எல்லாருடைய நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எங்களோட செயல்களை அவதானிக்கிறார். எங்கள்கிட்ட வெளியாகக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் அல்லாஹ் அவதானிக்கிறான். இன்ன ரப்பக லபில் மிர்சாத். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் மனிதர்களுடைய செயல்கள்ல மிக கவனமாக இருக்கிறார். எங்களோட ஒவ்வொரு அசைவையும் அல்லாஹ் கவனிக்கிறார், எங்களோட ஒவ்வொரு அசைவையும் கவனிக்கிறான். எங்களோட வெளிரங்க மட்டுமல்ல, எங்களோட உள்ளத்தையும் அல்லாஹ் பார்க்கிறான். எங்களோட உள்ளமும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், எங்களோட உள்ளமும் துப்புரவாக இருக்க வேண்டும். அதனால் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எங்களுக்கு சொல்லி காட்டுறார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஜ்தனிபு கஸீரம் மினல் ظن இன்ன பஅல் ظن இஸ்முன் வலா தஜஸ்ஸு வலா யக்தப் பஅலுக்கும் பஅலா. ஈமான் கொண்ட மக்களே, எங்களை பார்த்து சொல்றார், ஈமான் கொண்ட மக்களே, நீங்க நினைக்கிற பெரும்பான்மையான நினைப்பிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, தவிர்ந்து கொள்ளுங்க. இஜ்தனிபு கஸீரம் மினல் ظن, நீங்க நினைக்கக்கூடிய பெரும்பான்மையான நினைப்பிலிருந்து உங்களை நீங்க தவிர்ந்து கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இன்ன பஅல் ظن இஸ்முன், ஏன்னா நீங்க நினைக்கிற சில நினைப்புகள் பாவகரமானது. நீங்க நினைக்கிற சில நினைப்புகள் பாவகரமானது. இருக்கிறத இல்லை என்று நினைச்சிடுறீங்க, இல்லாத இருக்கிறது நினைச்சிடுறீங்க. இப்படி நினைக்கிறதுக்கு ஒரு கட்டுப்பாடு கிடையாது. ஆனா அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எங்களுக்கு சொல்றார், நீங்க நினைக்கிற பெரும்பான்மை நினைப்பிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்ப நினைப்ப கூட அல்லாஹ் பாக்குறான். இவருடைய உள்ளத்துல என்ன எண்ணங்கள் இருக்கு, நான் பேசின இந்த உள்ளத்துல என்ன இருக்குது, நீங்க எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, நீங்க என்னென்ன நினைப்போட கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, இது ஒவ்வொன்றையும் அல்லாஹ் அவதானிக்கிறான். நல்லெண்ணம் இருக்குதே, நல்லெண்ணம் நல்ல செயலை உண்டாக்கும். ஒரு உள்ளத்துல நல்லெண்ணம் வந்தா அது நல்ல செயலை உண்டாக்கும். ஒருவருக்கு கொடுக்கணும் என்ற ஒரு எண்ணம் வருது, அது நல்லெண்ணம், அது எப்படி அவரை கொடுக்க வைத்திடும். கொடுக்கணும் என்ற ஒரு எண்ணம் வந்துட்டா அவருக்கு அதை கொடுக்க வைத்திடும். ஒருவருக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணும் என்ற எண்ணம் வந்துட்டா அவரை உதவி செய்ய வச்சிடும்.
இதே போல கெட்டெண்ணம் வந்தா அது அவரை கெடுதி செய்ய வச்சிடும். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஏன் இதை முதலாவதாக சொல்லி காட்டுறா? நீங்க நல்லெண்ணெய் வச்சா உங்களை நல்ல செயல் செய்ய வைக்கும். கெட்டெண்ணெய் வந்தா அது உங்களை கொண்டு போய் நஷ்டத்துல போட்டுடும். இஜ்தனிபு கஸீரம் மினல்-லன், நீங்க நினைக்கிற பெரும்பான்மை நினைப்பு இருந்தவங்களை தவிர்த்து கொள்ளுங்க. இன்ன இஸ்முன், நீங்க நினைக்கிற சில நினைப்பு பாவகரமானது. வலா தஜஸ்ஸஸு, நீங்க யாருடைய குத்தம் குறைகளையும் தேடி தெரிய வேணாம். அது உங்களுடைய பொறுப்பல்ல. மனிதன் தவறு செய்யக்கூடியவன், தப்பு செய்யக்கூடியவன். தப்பு செய்யக்கூடியவன் தௌபா செஞ்சு இஸ்திக்பார் செஞ்சு அதுல மீண்டு விடலாம். ஆனா குறை பார்க்கிறவன் இருக்கிறானே அதுல இருந்து மீள மாட்டான். அவனுக்கு நினைப்பு நான் தவறு செய்ய இல்ல, நான் தப்பு செய்யல, அவர் தான் தவறு செய்யறாரு, இவர் தான் தப்பு செய்யறாரு, இவர் தான் குத்தம் செய்யறாரு. ஆனா அவன் அதுல இருந்து மீள்றது இல்ல. குல்லு பனி ஆதம் ஹத்தாவுன் வகைருல் ஹத்தாயின் அத்தவ்வாபீன். ஆதமுடைய மக்கள் என்ன தவறு நடக்கத்தான் செய்யும். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆதமுடைய மக்கள் என்ன தவறு நடக்கத்தான் செய்யும். ஆனா யார் தௌபா செய்வார்களோ அவர்கள் சிறந்தவர்களாக விடுவார்கள். தௌபா செய்வர்கள் சிறந்தவர்களாக விடுவார்கள். ஆக மேலான அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நல்லடியார்களே, எங்களை படைச்ச ரப்பு எங்களுக்கு சொல்லக்கூடிய புத்திமதிகள் இவைகள். அவன் நாம் ஒவ்வொருவரும் எங்களோட உள்ளத்துல நல்ல நந்த உண்டாக்கணும். இதே போல அல்லாஹ் சொல்றான், யாரை பத்தி நீங்க அவரோட குற்ற குறைகளை தேடி தெரிய வேணாம். குற்றம் குறை இருக்கத்தான் செய்யுது, மனிதர்கிட்ட தேடி திரிகிறவற்றையும் இருக்கத்தான் செய்யும். நீங்க ஒருவர் கோல் சொல்ல வேண்டாம், புறம் பேச வேணாம். அல்லாஹ் இதை எச்சரிக்கிறார். புறம் பேசுறது இதே ஒரு சகோதரருடைய இறைச்சியை சாப்பிடுறது போல, மௌத்தான ஒரு மனிதருடைய இறைச்சியை சாப்பிடுறது போல. ஒரு மனிதன் மௌத்தாகிட்டாண்டா அவரோட இறைச்சியை நீங்க சாப்பிடுவீங்களா? ஹயாத்தோடய சாப்பிட மாட்டோம். நீங்க வெறுப்பீங்கல்லவா, அதனால நீங்க தவிர்த்து கொள்ளுங்க. அல்லாஹ் எங்களுக்கு எச்சரிக்கிறார். ஆக மேலான பெரியார்களே சகோதரர்களே, இப்ப கீழே இருந்து பார்ப்போம். இறைச்சி திங்க வேண்டி ஏன் வந்தது? ஒரு மனிதன் மௌத்தானுடைய இறைச்சி ஏன் திங்க வேண்டி வந்தது? அவரை பத்தி நாம புறம் பேசினதுனால. ஏன் புறம் பேச வேண்டி வந்தது? அவரை பத்திய தவறுகளை தப்புகளை தேடி தெரிஞ்சதுனால. ஏன் தவறு தப்பு தேடி தெரிய வேண்டி வந்துச்சு? அவரை பத்தி கெட்டெண்ணம் வந்ததுனால. கெட்டெண்ணம் உங்களை இறைச்சி திங்க வைக்கும். அதனால் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஆரம்பத்திலே எங்களை தடுக்கிறான், நீங்க அப்படி ஒரு எண்ணம் உண்டாக்கி கொள்ளாதங்க. யார பத்தியும் தவறான எண்ணங்களை உண்டாக்கிறாங்க. அதனால அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சொல்றார், இஜ்தனிபு, நீங்க தவிர்த்து கொள்ளுங்க. நான் ஏன் பேசுறேன்னு சொன்னா, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எங்களோட உள்ளத்தையும் பார்க்கிறான். எங்களுக்கு தான் இந்த சதையும் முள்ளும் மறைவே தவிர எங்களோட ரப்புக்கு அது மறைவே கிடையாது. உங்களோட வார்த்தையை நீங்க வெளியாக்குங்க அல்லது மறைச்சு கொள்ளுங்க. உங்களோட உள்ளத்துக்குள்ள என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். உங்களோட உள்ளத்துக்குள்ள என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். ஆக நல்லெண்ணம் நல்ல செயல் செய்ய வைக்கும். நல்ல செயல் அல்லாஹ்வுடைய உதவியை உங்களுக்கு பெற்று தரும். அதனால ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், தனி மனிதனாக இருந்தாலும் சரி, மன் அமில சாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்ஸா வஹுவ மூமின் ஃபலனுஹியன்னஹு ஹயாத்துன் தய்யிபா. எந்த ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, அல்லாஹ் பொதுவா சொல்லலாம், உலகத்துல பிரிவு ஆண் பெண் பிரிவு தான் பிரிவே தவிர மற்ற எதுவுமே பிரிவுகள் அல்ல. ஏழ்மை செல்வம் ஒரு பிரிவு அல்ல. ஏழ்மை செல்வம் ஒரு பிரிவு அல்ல. படிப்பின் ஒரு பிரிவு அல்ல. முதலாளி தொழிலாளி ஒரு பிரிவு அல்ல. பிரிவு என்று சொன்னா ஆண் பெண் தான் பிரிவு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், மன் அமில சாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்ஸா, ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி, ஈமான் கொண்ட நிலையில நல்ல அமல்கள் செய்வார்கள் என்றிருந்தால், அப்ப இந்த ஈமானும் நல்ல அமலும் அல்லாஹ்வின் பக்கம் செல்கிறது. எங்க ஈமான் அல்லாஹ் பார்க்கிறான், இவர்கிட்ட எவ்வளவு ஈமான் இருக்குது, இவர்கிட்ட எவ்வளவு நல்ல அமல்கள் இருக்குது. இது ரெண்டும் அல்லாஹ் இடத்துல செல்கிறது. அடுத்த பக்கம் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஹயாத்துன் தய்யிபா, மனமான வாழ்க்கையை உண்டாக்குகிறார். எங்களோட உள்ளங்கள்ல ஏற்படக்கூடிய நல்ல ஈமான், எங்களோட உறுப்புகள்ல வெளியாகக்கூடிய நல்ல செயல்கள், அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சொல்றார் ஹயாத்துன் தய்யிபா, உங்களோட வாழ்க்கையை நாங்க மனமான வாழ்க்கையாக ஆக்குறோம். எங்களோட குடும்ப வாழ்க்கையில அல்லாஹ் சந்தோஷத்தை உண்டாக்குறான். எங்களோட தொழில்துறையில அல்லாஹ் லாபங்களை உண்டாக்குறான். எங்களோட உடல் நிலைமையில அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நல்ல சுகத்தை தருகிறான். எங்களோட உள்ளத்தில் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நிம்மதி அமைதியை உண்டாக்குறான். ஆக எங்களோட உலக வாழ்க்கை ஹயாத்துன் தய்யிபா, மனமான வாழ்க்கையாக ஆக்குகிறான். மேலான பெரியார்களே சகோதரர்களே, அப்ப தனி மனிதனாக இருந்தாலும் இந்த தனி மனிதரிலிருந்து ஈமானும் சாலிஹான அமலும் அல்லாஹ்வின் பக்கம் செல்லும் பொழுது அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத்
அவன் புறத்திலிருந்து எங்களுக்கு நல்ல வாழ்க்கை, மனமான சந்தோஷமான வாழ்க்கை அல்லாஹ் வெளியாக்குகிறார், உண்டாக்குகிறார். இதே போல ஒரு ஊர், ஒரு குடும்பம், ஒரு ஊர் ஈமான் அமல் உள்ள மக்களாக ஆகுவார் என்றால் அந்த மக்களுக்கு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் வானம் பூமியுடைய பரக்கத்துடைய கதவுகளை திறக்கிறார். வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகவ் லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த். வலவ் அன்ன அஹ்லல் குரா, ஒரு கிராமத்து மக்களாக இருந்த போதிலும், ஏன் கிராமம் என்று சொல்லப்படுகிறது? பட்டணத்து மக்களுக்கு, டவுன் மக்களுக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கும். ஆனா அப்படி இந்த கிராமங்கள்ல இருக்காது. இங்க நல்ல நல்ல மார்க்கெட்டுகள் இருக்கு, சூப்பர் மார்க்கெட், அங்க அப்படி ஒன்றும் இருக்காது. சின்ன சின்ன கடைகள் இருக்கும், அதுவும் இருக்காது. சில வேலை இங்க நல்ல பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கும், அங்க அப்படியான சின்ன ஒரு டாக்டர் இருக்கிறதே எங்களுக்கு சந்தேகம். இங்க பெரிய பெரிய ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க, அங்க அப்படி யாரும் இருக்க மாட்டாங்க. இங்க நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கும், அங்க எந்த வசதி வாய்ப்பும் அங்க இருக்க மாட்டாது. நல்ல பெரிய படித்தவர்கள் இருப்பார்கள், அங்க யாரும் படித்தவர்கள் இருக்க மாட்டார்கள். அப்படி ஒரு கிராமம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். போக்குவரத்து வசதி இருக்க மாட்டாது, ரோட்டு வசதிகள் இருக்க மாட்டாது, குடிக்க தண்ணீர் வசதி இருக்க மாட்டாது, தொழில்துறை வசதிகள் இருக்க மாட்டாது. இப்படி ஒன்றுதான் கிராமம். இப்படியான ஒரு கிராமத்து மக்களாக இருந்தாலும் ரொம்ப சொல்லி காட்டுகிறார், அவங்க ஈமான் அமல் உள்ளவர்களாக இருப்பார்கள் என்றிருந்தால் நாங்க அவங்களுக்கு வானத்துடைய பூமியுடைய பரக்கத்துடைய கதவுகளை திறந்து கொடுப்போம். பூமியில் இருக்கக்கூடிய அத்தனையிலையும் நாங்க அவர்கள் பரக்கத்து உண்டாக்குவோம். கடல் இருக்குதே, கடலில் இருந்து அவர்களுக்கு நல்ல மீன்களை கொடுப்போம். கடல் அவர்களுக்கு சுனாமியாக மாறாது. மழை இருக்குதே, மழை அவர்களுக்கு நல்ல விவசாயத்துக்குரிய விவசாயம் வளர்றதுக்குரிய அமைப்பாக நாம் உண்டாக்கி எடுப்போம். அந்த மழையை நாங்கள் வெள்ளமாக மாற்ற மாட்டோம். மழை அவங்களுக்கு உரிய நேரத்தில் பிரயோஜனம் கொடுக்கக்கூடியதாக அமைத்து அதிலிருந்து நல்ல விளைச்சல்கள் உருவாகும். அவங்களோட பூமி அதிர்ச்சியை உண்டாக்க மாட்டோம், அவங்களுக்கு பூமி அமைதியை உண்டாக்குவோம். மண் சரிவுகளை உண்டாக்க மாட்டோம், அவங்களோட மலைகளை உறுதியாக்கி வைப்போம். காற்றை அவங்களுக்கு வசந்தமாக ஆக்கி கொடுப்போம், அதை நாங்க புயலாக ஆக்க மாட்டோம். எப்படி புயல் வருகிறது பெரியார்களே, சகோதரர்களே, எப்படி சுனாமி வருகிறது? ஆக அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எங்களை சொல்லி காட்டுகிறார். தனி மனிதர்களுக்கு ஈமான் அமல்கள் வெளியாகும் பொழுது அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அந்த தனி மனிதனுக்கு அல்லாஹ் பரக்கத்தை உண்டாக்குறான், சந்தோஷங்களை உண்டாக்குறான், ராகத்துகளை உண்டாக்குறான். ஒரு குடும்பம் தீனுடைய குடும்பமாக இருக்கும் பொழுது அல்லாஹ் அந்த தனி குடும்பத்துக்கு அல்லாஹ் பரக்கத் செய்கிறான். அல்லாஹ் கயிறுகளை உண்டாக்குறான், சந்தோஷங்களை உண்டாக்குறான். இதே போல ஒரு ஊர் மக்கள் தீனோடு சம்பந்தப்படும் பொழுது, ஊர் மக்கள் என்று சொன்னா இருக்கக்கூடியவர்கள் ஆண்கள், பெண்கள், பிள்ளைகள், இவங்கள் தான் ஊர் மக்கள். இந்த மக்கள் இந்த ஆண்கள்கிட்ட, பெண்கள்கிட்ட, பிள்ளைகளிடத்துல ஈமான் சாலிஹான அமல் இருக்கும் என்றிருந்தால் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அந்த மக்களுக்கு வானம் பூமியுடைய பரக்கத்துடைய கதை, வானத்திலிருந்தும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவர்களுக்கு நஷ்டத்தை உண்டாக்க மாட்டான், அவைகளும் அவர்களுக்கு சாதகமாக அமையும். பூமியிலிருந்தும் அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு நஷ்டத்தை உண்டாக்க மாட்டான், பூமியிலிருந்தும் அவர்களுக்கு தேவையானவர்களை அல்லாஹ் வெளியாக்குவார். எப்பொழுது பெரியார்களே, சகோதரர்களே, மனிதர்களுடைய அமல் கெட்டு போகுதோ, ஈமான்ல பலகீனம் உண்டாகி மனிதர்களுடைய அமல் கெட்டு போகுதோ, இப்ப அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவர்களுக்குரிய சோதனைகளை உண்டாக்குறாங்க. இது அசாபக்கும் முசீபா ஒமா அசாபக்கும் மி முசீபா ஃபபிமா கஸபத் ஐதீகும் ஒமா அசாபக்கும் மி முசீபா. ஏதாவது ஒரு முசீபத்து உங்களுக்கு ஏற்படுதுன்னு சொன்னால், ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு ஏற்படுதுன்னு சொன்னால், ஏதாவது ஒரு கவலை துன்பங்கள் ஏற்படுதுன்னு சொன்னால், நம்ம முந்தின ஆயத்தை பார்த்தோம், நல்ல செயல்கள் வெளியாகினால், ஈமானும் நல்ல செயல்கள் வெளியாகினால் அவனுடைய புறத்திலிருந்து ஹயாத்தம் தய்யிபா மனமான வாழ்க்கையும் வானம் பூமியுடைய பரக்கத்தையும் அல்லாஹ் திறக்கிறார். இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லிக்கிறார், உமா அசாபக்கும் மி முசீபா, ஏதாவது ஒரு முசீபத்து உங்களுக்கு ஏற்படுது என்று சொன்னால் உங்களோட கைகள் செய்தவைகள் தான், உங்களோட கைகள் செய்தவைகளுடைய பிரதிபலிப்பு தான் உங்களோட மனசுல நிம்மதி இல்லாத தன்மை, உங்களோட உடம்புல ராகத்து இல்லாத தன்மை, உங்களுக்கும் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கு இடையில பிரச்சனைக்குரிய தன்மை, உங்களோட தொழில்துறையில நீங்க எதிர்பார்க்கக்கூடிய லாபம் இல்லாத தன்மை, உங்களோட எல்லா வகையிலையும் ஒரு பிரச்சனை இருக்கும். அசாபக்கும் மீ முசீபா, ஏதாவது ஒரு முசீபத்து அல்லாஹ் சொல்றார், பொதுவா சொல்ற ஏதாவது ஒரு முசீபத்து உங்களுக்கு ஏற்படுதுன்னு சொன்னால் அதை நீங்க அல்லாஹ்வின் பக்கம் சாட்டிடுவானா, பாருங்க எனக்கு அல்லாஹ் இப்படி செஞ்சுட்டானே, பாருங்க என்னை மனைவி இப்படி பிரச்சனை உண்டாக்கிட்டானே, பாருங்க இந்த உடம்புல இப்படி நோய் நோம்புல உண்டாக்கிட்டானே. அல்லாஹ் சொல்றான், நான் ஒரு காலமும் மனிதர்களுக்கு அநியாயம் செய்தவன் அல்ல. இவ்வளவு சிறந்த ஒரு படைப்பாக படைத்து அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இவ்வளவு கண்ணியமான ஒரு படைப்பாக படைத்து இந்த முழு ஏற்பாடுகளை மனிதர்களுக்காக செய்த அந்த ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் எங்களுக்கு அநியாயம் செய்வானா?
அல்லாஹ் சொல்றார், இன்னல்லாஹ லா யظلمுன் நாஸ ஷைஆ வலக்கின்னன் நாஸ அன்ஃபுஸஹும் யظلمூன். இன்னல்லாஹ லா யظلمுன் நாஸ ஷைஆ. அல்லாஹ் ஒரு அணு அளவு கூட மனிதனுக்கு அநியாயம் செய்றவன் அல்ல. அநியாயம் செய்து அல்லாஹ் அநியாயக்காரன் ஆகிடுவான். ஒரு அணு அளவு கூட மனிதர்களுக்கு நான் அநியாயம் செய்றவன் அல்ல. அப்ப அநியாயம் எப்படி ஏற்படுது? ஏன் என்ன உடல்ல இப்படி ஒரு நோய் நம்பலம்? ஏன் என்ன குடும்பத்துக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனை? ஏன் இந்த பிள்ளைகளுடைய நிலைமை இப்படி? ஏன் இந்த தொழில்துறை இவ்வளவு பெரிய நஷ்டத்துல போகுது? ஏன் எனக்கு பல பிரச்சனைகள் அரசாங்கத்தால மத்த மதங்கள மத்த வகையில ஏன் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை ஏற்படுது? அல்லாஹ் சொல்றான், நீங்க செஞ்சு கொண்டதுதான். இன்னல்லாஹ லா யظلمுன் நாஸ ஷைஆ. மனிதர்களுக்கு எந்த அளவு நம்ம அல்லாஹ் அநியாயம் செய்றவன் இல்ல. மனிதர்கள் அவர்களே அவர்களுக்கு அநியாயம் செய்து கொள்கிறார்கள். ஆக நாம கையினால செய்தவைகள் தான் எங்களுக்கு ஏற்படுகிறது. ஆக நாம இப்போ சில வேளை நாம நினைக்கலாம், இந்த வயசாலிக்கு இப்படி ஒரு கஷ்டமா நஷ்டமா? வயசாலி இவருக்கு ஒரு நஷ்டம் கஷ்டமா? இவருக்கு ஒரு சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்ல, பாருங்க இவருக்கு ஒரு இருக்கிறதுக்கு இடம் இல்ல, இந்த வயசாலிக்கு இப்படி ஒரு கஷ்டமா பிரச்சனையுமா? வயசாலிக்குள்ளதல்ல, இவர் வாலிபத்துல என்ன செஞ்சாருன்னு பாக்கணும். இவர் வாலிபமா இருக்கிற நேரத்தில் செய்த பாவங்கள் தவறுகள் தப்புகள் இருக்குதே, அது இப்ப அவரை பிடிக்குது. வாலிபத்துல பிடிச்சா அதுக்குரிய ஏற்பாடு செஞ்சிடுவாரு. அல்லாஹ் விட்டு வச்சு என்ன செய்யறான், பின்னால பிடிக்கிறான். அவருக்கு எதுவுமே செய்ய முடியாத நிலையில பிடிக்கிறான். ஆக ரபுல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மகா இரக்கம் உள்ளவன், கிருபை உள்ளவன். மேலான பெரியார், நம்ம சில இந்த நோயாளிக்கும் இப்படி ஒரு பிரச்சனையா, இவருக்கு இப்படி ஒரு துன்பமா, இவருக்கு இப்படி ஒரு கவலையா? ஏற்கனவே ஒரு நோயாளி, இவருக்கு இப்படி ஒரு பிரச்சனையா? இல்ல, நோயாளிக்குள்ள பிரச்சனை இல்ல, இவர் சுகமா இருக்கக்குள்ள என்ன செஞ்சாருன்னு பாக்கணும். சுகமா இருக்கிற நேரத்தில் என்னென்ன தவறுகள் செஞ்சாரு, சுகமா இருக்கிற நேரத்தில் அவர் என்னென்ன பாவங்கள்ல ஈடுபட்டாரு, அது இப்ப பிடிக்குது. அல்லாஹ் இப்ப பிடிக்கிறான். நாம நினைக்கிறோம் இந்த ஃபக்கீருக்கும் இப்படி ஒரு சோதனையா? இவரே எத்தனை ஃபக்கீர், ஏழே கஷ்டம். ஃபக்கீருக்குள்ள சோதனை அல்ல அது. இவரு நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கக்குள்ள என்ன செஞ்சாரு? கை நிறைய பணம் இருக்கிற நேரத்தில் இவருடைய ஆட்ட ஓட்டம் எப்படி இருந்தது, இவருடைய போக்குவரத்து எப்படி இருந்தது, அப்ப செஞ்ச பாவத்துக்கு இப்ப முடிக்கிறான். ஆக ரபுல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜல்ல பிடிச்சே ஆகுவான் பெரியார்களே சகோதரர்களே. அதனால அல்லாஹ் சொல்லுங்க, அசாபக்கும் முசீபா, உங்களுக்கு ஏதாவது முசீபத்து வந்தா கொஞ்சம் அமைதியா உட்கார்ந்து இருந்து யோசிச்சு பாருங்க. எனக்கு ஏன் இப்படி ஒரு சோதனை, எனக்கு ஏன் இப்படி ஒரு பிரச்சனை, எனக்கு ஏன் இப்படி ஒரு கஷ்டம், எனக்கு ஏன் இப்படி ஒரு கஷ்டம்? அப்படி யோசிக்கும் பொழுது எங்களுக்கு வழங்க வரும், ஓ நான் இப்படி செஞ்சேன், அதுக்குரிய பரிகாரம் ஒன்று செஞ்சு கொள்ள இல்லை. அதனால அதுக்குரிய பரிகாரராக அல்லாஹ் மாறுகிறார். இது தனி மனிதனுடைய விஷயத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறார். இதே போல மக்கள் எல்லாம் சேர்ந்து பாவம் செய்யும் பொழுது அது ஊர் பிரச்சனையாக மாறுகிறது, நாட்டு பிரச்சனையாக மாறுகிறது. கடல்லையோ கரையிலேயோ ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுது என்று சொன்னால், நிலைமைகள் கெட்டு போகுது என்று சொன்னால், பிரச்சனைகள் உண்டாகுது என்று சொன்னால், சிரமங்கள் உலகத்தை பிரிச்சா ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று கடல் பகுதி, அடுத்தது தரப்பகுதி. கடல் 2 பங்கு இருந்தா தரப்பகுதி 1 பங்கு தான். அப்ப ரெண்டையும் எல்லாம் சொல்லி காட்டுறான். கடல்லையோ தரையிலையோ, நிலத்திலேயோ கடல்லையோ ஏதாவது ஒரு முசீபத்து ஏற்படுது என்று சொன்னால், ஒரு பிரச்சனை ஏற்பட, ஒரு ஃபசாத் உண்டாகுது என்று சொன்னால், மக்கள் தங்களோட கைகளினால செய்தவைகள் தான். நம்ம சொல்றோமே, இப்படி செய்யறதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான் இந்த வெள்ளமாக புயலாக நமக்கு விளங்குதில்லை. மக்களுடைய பேச்சுகள் கூடும் பொழுது, மக்களுடைய பாவங்கள் கூடும் பொழுது, மக்களுடைய அநியாயங்கள் கூடும் பொழுது அது நாட்டு பிரச்சனையாக, உலக பிரச்சனையாக மாறுகிறது. மேலான பெரியார்களே சகோதரர்களே, ஆக ரபுல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எங்களுக்கு இதுக்கெல்லாம் பரிகாரம் வச்சிருக்கிறான். சரி, தவறு நடந்துட்டது, தப்பு நடந்தது, குற்றம் குறை நடந்துட்டது, அதுக்காக அல்லாஹ் இஸ்திக்ஃபார் வைத்திருக்கிறார், தௌபா வைத்திருக்கிறார். ஆக இஸ்திக்ஃபார் தௌபா மூலமாக நாம் செய்து அந்த பாவத்தை அழிச்சிடணும். அப்படி செய்யப்பட இல்லை என்றிருந்தால் அல்லாஹ் அதுக்குரிய பரிகாரனாக மாறிவிடுகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருக்கும் ஒரு முள்ளு குத்துறது இல்ல. முள்ளு குத்துறா எப்பயும் குத்தி கொண்டு வைக்கணும். முள்ளு இல்லாத இடம் இருக்குதா, ஆணி இல்லாத இடம் இருக்குதா? ஆனா எப்பவும் குத்துது. ஒரு முள்ளு குத்துது என்று சொன்னால் அவரோட பாவம் தான் அந்த முள்ளை குத்த வைக்குது. யாரும் நாங்க முள்ளு குத்துறதை விரும்ப மாட்டோம். ஒரு முள்ளு குத்துறது எங்கட உடம்புல நம்ம விரும்ப மாட்டோம். ஆனா அவரோட பாவம் தான் அவரை குத்த வைக்குது. அதனால அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் முள்ள குத்த வச்சு அவரோட பாவத்தை இல்லாமல் ஆக்குறார், அவரோட பாவத்தை மன்னிக்கிறார்.
மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஒரு சில வேளை எல்லாம் பாதுகாக்கணும். தாய் தகப்பர்கள் செய்யக்கூடிய பல தவறுகள் இருக்கிறதே, குத்தங்கள் இருக்கிறதே, அது பிள்ளை மூலமாக வெளியாகும், பிள்ளைகள் மூலமாக வெளியாகும். அந்த பிள்ளைகளுடைய சிரமம் தாய் தகப்பரை எங்கேயுமே போக விடாமல் ஆக்கிடும். இந்த பிள்ளைய கூட்டிக்கிட்டு போக மேலாது, பிள்ளைய விட்டுட்டு போக மேலாது. அப்படி ஒரு பிரச்சனை பிள்ளைக்கு உண்டாகிடும். அது புள்ள செஞ்சதல்ல, தாய் தகப்பர் செஞ்ச. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அந்த புள்ளையோட சிரமத்தை அந்த தாய் தகப்பருக்கு அனுபவிக்க வைக்கிறார். வலனுதீகன்னஹும் மினல் அஸாபில் அத்னா தூனல் அஸாபில் அக்பர் லஅல்லஹும் யர்ஜூன். உங்களுக்கு சில வேதனைகளை நாங்கள் உங்களுக்கு சுவைக்க செய்கிறோம். வலனுதீகன்னஹும், நாங்கள் திட்டவட்டமாக உங்களுக்கு சுவைக்க வைப்போம். ஒரு டொஃபி சுவைக்கிறது மாதிரி, ஒரு இனிப்ப ஒரு சாக்லேட்டை சுவைக்கிறது மாதிரி அல்லாஹ் சுவைக்க வைக்கிறார், அனுபவிக்க வைக்கிறார். அந்த பிள்ளையோட கஷ்டத்தை இந்த தாய் தகப்பரும் அனுபவிச்சே ஆகணும். அந்த பிள்ளைய காட்டிக் கொள்ள இயலாது, அந்த பிள்ளைய கொண்டு போய் கொள்ள இயலாது, அந்த பிள்ளையில வச்சுட்டு போய் ஒரு பிரயாணம் போய் கொள்ள முடியாது, ஒரு சடங்கு சாத்திரத்துக்கு போய்கொள்ள முடியாது, ஒரு குடும்பத்தில் உறவு முறைகளுக்கு ஒரு ஒன்றுக்கும் போய்கொள்ள முடியாது. ஏன்? இந்த புள்ள அங்கே தடையாக இருக்குது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு குர்ஆன்ல சொல்லி காட்டுற, "வமன் யஅமல் மிஸ்கால ஸர்ரத்தின் கைரன் யரா வமன் யஅமல் மிஸ்கால ஸர்ரத்தின் ஷர்ரன்." நீ கடுகளவு நன்மை செஞ்சாலும், உங்களுக்கு கடுகளவு மண்ணளவு நீங்க மறந்திருக்கலாம். ஒரு நலவு செஞ்சீங்க, அது உங்களுக்கு ஆனால் அதற்குரிய பிரதிபலனை அல்லாஹ் வெளியாக்கி ஆகுவார். நீங்க ஒரு கடுகளவு பாவம் செஞ்சிட்டீங்க, அது உங்களுக்கு கணக்கே இல்லை, ஆனா அதுக்குரிய நஷ்டத்தையும் அல்லாஹ் வெளியாக்கி ஆகுவார். இதனால பெரியார்களே, சகோதரர்களே, ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் சொல்றார், "குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ்." நபியினுடைய அடியார்களுக்கு சொல்லுங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், நபியினுடைய அடியார்களுக்கு சொல்லுங்க. நம்ம அல்லாஹ்வுடைய அடியார்கள், நம்ம எல்லாம் நாம தாய் தகப்பர் மூலமாக வெளியே வந்தோம். நம்ம வர்றதுக்கு ஒரு வழிதான் தாய் தகப்பர்களை தவிர எங்களை அத்தனை உண்டாக்கினோம் அந்த ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு தான். வெளியே வார எங்க தாய் தகப்பர் மூலமாக வெளியே வந்த அந்த தாய் தகப்பருக்கு எங்களோட எவ்வளவு இரக்கம் இருக்கிறது, எவ்வளவு பாசம் இருக்கிறது. மகனுக்காக உயிரை விடக்கூடிய பெற்றார்கள் இருக்கிறாங்க. நாங்க அவங்க மூலமா வெளியே வந்தோம். ஆனா இந்த தாயின் தகப்பனும் ஒரு முடிய கூட உண்டாக்க இல்லை. அத்தனை உறுப்புகளை உண்டாக்கணும் அந்த ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு. அவனுக்கு எவ்வளவு இரக்கம் இருக்கும் எங்களோட, அதை உண்டாக்கினவனுக்கு எவ்வளவு இரக்கம் இருக்கும் எங்களோட. அந்த ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் சொல்றான், "குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம்." உங்களோட சக்திக்கு மேலதான் நீங்க பாவம் செஞ்சிட்டீங்க என்றிருந்தாலும், லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை விட்டு நீங்க தூரமாகிடவானாம். இந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பானா என்ற இடத்துக்கு வந்துடவானாம். நீங்க நிராசையாக இந்த பாவத்தை மன்னிக்கவே மாட்டான் என்று நீங்க நிராசையாகிடவானாம். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, அல்லாஹ்வோட முழு பாவங்களையும் மன்னித்திடுவான். முழு பாவங்களையும் அவன் இஸ்திக்பார் செய்யணும். இஸ்திக்பார் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சொல்ல, இஸ்திக்பார் செய்யுங்க. உங்களோட நிறைய பாவங்களை மன்னிக்கிறது மட்டுமல்ல, உங்களுக்கு எவ்வளவு நன்மைகளை எவ்வளவு கைர்களை தாரோ. உங்களோட ரப்பிடத்தில் நீங்க இஸ்திக்பார் செய்யுங்க. இன்னஹு கான கஃபாரா, அவங்களோட பாவங்களை எல்லாம் மன்னிச்சிடுவான். இன்னஹு கான கஃபாரா யர்ஸலு ஸமா அலைக்கும் மித்ராரா, உங்களுக்கு காலம் ரஹ்மத்துடைய மழை பெய்ய வைப்பான். உபனீன, உங்களுக்கு பிள்ளை பாக்கியம் தருவான். வஜல்லக்கும் ஜன்னத், உங்களுக்கு தோட்டம் துறவுகள் தருவான். வஜல்லக்கும் அன்ஹாரா, அதுல ஆறுகளோட வைப்பான். வயும்திதுக்கும் பி அம்வால், உங்களுக்கு நீண்ட சொத்துக்கள் தருவான். சின்ன சொத்து அல்ல, நீண்ட சொத்து, பெரிய சொத்து தருவான். எங்களுக்கு கிடைக்க வேண்டியது ஏன் கிடைக்குது இல்லை என்று சொன்னா, நாங்க எங்க பாவத்துக்காக நாங்க இன்னும் இஸ்திக்பார் செய்ய இல்லை. ஒருவருக்கு ஒன்று கிடைக்காம தடுக்கப்படுது, அவரோட பாவம் தான் தடுக்குமே தவிர வேற யாராலும் தடுக்க முடியாது. எனக்கு கிடைக்க வேண்டிய பணம் ஏன் கிடைக்குதில்லை, எனக்கு கிடைக்க வேண்டிய சுகம் ஏன் கிடைக்குதில்லை, எனக்கு கிடைக்க வேண்டிய சந்தோஷம் ஏன் கிடைக்குதில்லை, என் குடும்பத்துல ஏன் ஒற்றுமை உண்டாகுதில்லை? நம்மளோட பாவங்கள் இருக்குதே எங்களை பிரிச்சிடுது. அதுக்கு ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் சொல்லி காட்டுறார், நீங்க இஸ்திக்பார் செய்யுங்க. இஸ்திக்பார் மூலமாக உங்களோட பாவங்களை நாங்க மன்னிக்கிறோம். உங்களோட முழு பாவம் எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சாலும் நீங்க அல்லாஹ் இடத்துல இஸ்திக்பார் செய்யுங்க. உள்ள இஸ்திக்பார் செய்யறதுனால அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எங்களை பாவங்களை மன்னிக்கிறான். அந்த பாவத்துக்குரிய தண்டனையிலிருந்து எங்களை பாதுகாக்கிறார். அல்லாஹ் சோதிக்க ஆரம்பிச்சு, அல்லாஹ் தண்டிக்க ஆரம்பிச்சு எங்களால் தாங்க முடியாது. யாருக்கு தாங்க முடியும்? யார் அல்லாஹ் சோதிச்சா யாருக்கு அந்த சோதனை நிப்பாட்ட முடியும்? அல்லாஹ் சோதிக்க ஆரம்பிச்சா யாரால நிப்பாட்ட முடியும்? அல்லாஹ் தண்டிக்க ஆரம்பிச்சால் யாரால அதை தடுக்க முடியும்? அவற்றுக்கு நம்ம இஸ்திக்பார் செய்யணும்.
எப்பவும் நாளை கியாமத்துடைய நாள்ல யாரோட பட்டோல சிறந்த பட்டோல அதுல அதிகமா இஸ்திக்ஃபார் இருக்கணும். குறைஞ்சபட்சம் மெசாலா இப்போ நாம ரப்பி கஃபிர்லி, யா அல்லாஹ் இந்த பாவத்தை மன்னிச்சிடு, நான் தவறு செஞ்சவன், தப்பு செஞ்சவன். பெரியவர்களே எவ்வளவு தவறுகளை செஞ்சிடறோம், நமக்கு அது விளங்குது இல்ல. பாவத்திலேயே மூழ்கி பாவம் செய்யறதே எங்களுக்கு விளங்குது இல்ல. கண்ணால எவ்வளவு பாவங்களை செஞ்சிடறோம், பார்க்க கூடாத விஷயத்த பார்த்துடுறோம், பேசக்கூடாத விஷயத்த பேசிடுறோம், கேட்கக்கூடாத விஷயங்களை கேட்டுடுறோம், நடக்கக்கூடாத விஷயங்கள் நடந்துடுறோம், போகக்கூடாத இடங்களுக்கு போயிடுறோம். இதெல்லாம் எங்களுக்கு பாவம் என்று தெரியுது இல்ல. அல்லாஹ் தடுத்த அத்தனையும் பாவம் தான். அதனால் நாம் அதுல இருந்து விடுபடுறதுக்காக எப்பவும் அல்லாஹ் இடத்துல இஸ்திக்ஃபார் செஞ்சு கொண்டே இருக்கணும். அவருடைய பட்டோல சிறந்த பட்டோல அல்லாஹ் அந்த பாவங்களை மன்னிக்கிறார். ஒன்று இஸ்திக்ஃபார், அடுத்தது தௌபா. இஸ்திக்ஃபார் யா அல்லாஹ் இப்படி ஒரு தவறு செஞ்சுட்டு நீ அதுக்காக என்ன சோதிச்சிடாதே, நான் தவறு செஞ்சுட்டேன் யா அல்லாஹ் ஒத்துக்கொள்ளணும். முதலாவது நான் இப்படி ஒரு தவறு செஞ்சுட்டேன், இப்படி குற்றம் செஞ்சுட்டேன் அல்லாஹ், நீ என்ன சோதிச்சிடாதே, என்ன தண்டிச்சிடாதே யா அல்லாஹ். ரெண்டாவது தௌபான்னு சொன்னா என்ன, தௌபா இதுக்கு பிறகு இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் யா அல்லாஹ், இந்த சோதனையிலிருந்து என்ன விடுத்துடு, என்ன விடுவிச்சுடு, இந்த கஷ்டத்திலிருந்து என்ன விடுவிச்சுடு, இதுக்கு பிறகு இந்த பாவத்தை செய்யவே மாட்டேன் யா அல்லாஹ். அப்படி ஒரு வைராக்கியம் எடுக்கிறதான் தௌபா. தௌபாவுக்கு நிபந்தனைகள் இருக்குது. உலமாக்களை சந்திச்சு அதுக்குரிய தௌபா என்னன்னு கேட்டுக்கோ. பணத்தை எடுத்துட்டோம், யா அல்லாஹ் மன்னிச்சிரு இல்ல, அவரை கொடுக்க வேண்டியிருந்தால் அவர் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் அதை கொடுத்துடணும். கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தா கொடுக்கணும், வெட்கப்பட தேவையில்லை. நம்ம இப்படி இந்த பாவத்தை நாம நாளைக்கு கியாமத்தில் அல்லாஹ்வை சந்திக்க கூடாது, அது பெரிய பெரிய கஷ்டமாயிடும். நம்மட அமல் நமக்கே கிடைக்கணும் என்று நாம செய்யற அமல், நாம தொழுகிறோம், நம்ம திக்ர் செய்யறோம், நாம திலாவத் செய்யறோம், எவ்வளவு நல்ல அமல்கள் செய்யறோம், இதுக்குரிய நன்மை எங்களுக்கே கிடைக்கணும்டா உலகத்துல நாம யார் யாருக்கெல்லாம் என்னென்ன அநியாயங்கள் செஞ்சோமோ அதை மன்னிப்பு கேட்டு அதை செய்ய வேண்டிய விஷயத்தை செய்து மன்னிப்பு கேட்டு அதுல இருந்து தவிர்த்து கொள்ளணும். இல்ல நாளை கியாமத்துல மன்னிப்பு இல்ல, நாம செஞ்ச அமல்களை கொடுக்க வேண்டி வரும், நாம செஞ்ச அமல்களை நாம கொடுக்க வேண்டி வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பங்கரோட்காரன் யாருன்னு தெரியுமான்னு கேட்டாங்க. பங்கரோட்காரன் யாரு? வியாபாரம் செஞ்சு தொழில் துறவு செஞ்சு எல்லாத்தையும் இழந்தவன் தான் பங்கரோட்டுக்காரன் சொன்னாங்க. அவன் இல்ல, அவன் பங்கரோட்டுக்காரன் இல்ல, அவன் திரும்ப ஏதாவது ஒரு நிலைமைக்கு வந்துடலாம், ஆனா அவன் இல்ல பங்கரோட்டுக்காரன். பங்கரோட்டு நாளை கியாமத்தினால மலை அளவு நன்மையோட வருவார், மலை மாதிரி நன்மையோட வருவார். ஆனா அவனால அநியாயம் செய்யப்பட்டவங்க அவனை முறப்படுவாங்க. அங்க பொய்க்கு முறப்பட இயலாது. மனைவி முறப்படுவா, இப்படி இப்படி எல்லாம் எனக்கு செஞ்சாரு. பிள்ளைகள் முறப்படும், யாரெல்லாம் இப்படி இப்படி எல்லாம் எனக்கு செஞ்சாரு என்னுடைய தகப்பன். உறவினர்கள் முறப்படுவாங்க. யார் யார் முறப்படுறாங்களோ அந்த முறப்பாடெல்லாம் உண்மையா இருக்கும். அதுக்கெல்லாம் என்ன செய்யப்படும்? அங்க மன்னிப்பு இல்ல, இவருடைய நன்மைகள் எல்லாம் கொடுக்கப்படும். பெரியார்களே, ஒரு மனிதன் 5 ரூபாய் நம்ம அநியாயம் எடுத்த வேண்டாம். ஒரு தானி ஹதீஸ்ல வந்திருக்கு, ஒரு தானிக்கு சொன்னா ஒரு திரகத்துல 6 ஒரு பகுதி, ஒரு திரகம் இப்ப 30 ரூபான்னு வச்சுக்கொள்ளுங்க. ஒரு தானிக்கு 5 ரூபா, 5 ரூபாய் அநியாயமா எடுத்தவன் சொன்னா நாளை அதுக்குரிய மன்னிப்பு நாம கேட்க இல்லை, அவருக்கு அதை ஒப்படைக்க இல்லை என்று இருந்தால் நாளை கியாமத்துடைய நாள்ல 700 ஒப்புக்கொள்ளப்பட்ட தொழுவு கொடுக்கணும். 700 ஒப்புக்கொள்ளப்பட்ட தொழுவு கொடுக்கணும். ஒரு 5 ரூபா எடுத்தா பிறகு அல்ல விட மாட்டான், சும்மா இல்ல. நம்ம அதை சொல்ல, நீ கடுகளவு நன்மை செஞ்சாலும் அதனுடைய உலகத்தையும் கண்டுவாள், ஆகிரத்திலையும் கண்டு வருவாள். ஆக மேலான பெரியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தௌபா என்று சொன்னா என்ன? இதுக்கு பிறகு நான் செய்ய மாட்டேன். நம்ம செஞ்சத ஒருவரும் நம்ம போயிட்டு உலகத்தை அணுகி அவங்கள்ட்ட கேட்டு இதுக்கு நான் என்ன செய்யணும், உலகத்திலே வெட்கப்படவா, நாம் அதை செஞ்சுட்டு போயிடணும். அப்ப எங்களுக்கு அந்த அமல்கள் பூர்த்தி அன்பு கிடைக்கும். செய்யாத பாவத்தை சுமக்க வேண்டி வரும் நாள கியாமத்துடைய நாள்ல. இப்ப நன்மையெல்லாம் கொடுத்து முடிஞ்சுது, ஆனா இன்னும் முறைப்பாட்டுக்காரங்க பாக்கி இருக்கிறாங்க, போலியில் நிக்கிறாங்க. இப்ப அவருக்கு கொடுக்கறதுக்கு நன்மை இல்லை, இப்ப அவங்களோட பாவத்தை தூக்கி இவருக்கு போடப்படும். அப்ப நம்ம செய்யாத பாவத்தை சுமந்து நரகத்துக்கு போக வேண்டி ஏற்படும். ஏன்? உலகத்துல நாம நல்ல அமல் செய்யறோம், அதே நேரத்துல குடும்ப விஷயங்கள், தொழில்துறை விஷயங்கள், மக்களோட பழகிற விஷயங்கள், இதுல எல்லாம் மிக பக்குவமாக நான் நடந்து கொள்ள வேண்டும். தௌபா சொன்னா என்ன? அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நீங்க தௌபா செஞ்சு அவங்களோட பாவத்தையே மன்னிச்சிடுவோம். வைராக்கியம் எடுத்து இதுக்கு பிறகு நான் இந்த பாவத்தை செய்யறதில்லை. இல்லாமன் தாப வஆமன வஅமில அமலன் சாலிஹன் ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத். யார் தௌபா செய்வார்களோ, அதுக்கு பிறகு ஈமான் கொண்டு நல்ல அமல் செய்வார்களோ, அவங்களோட பாவத்தை மன்னிக்கிறது, அவங்களோட பாவங்களை எல்லாம் நன்மைகளாக மாற்றி விடுவோம். ஆக மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை ஒரு தீனுடைய வாழ்க்கையா, அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான வாழ்க்கை வாழ்றதுக்கு நாம் ஒவ்வொரு முயற்சி செய்யணும். நான் பேசிட்டு நீங்க கேட்டுட்டீங்க, இது ஒரு புதிய பேச்சும் இல்ல, நீங்க புதுசா கேட்கறதும் இல்ல. ஆனா பெரியார்கள் இதுக்காக ஒரு முயற்சி செய்யணும். நம்ம ஈமான் அமலை உண்டாக்கி நல்ல அமல் செய்யக்கூடிய பக்குவத்தை உண்டாக்கணும். ஈமான் அமல் என்ன செய்யும்? பாவத்திலே எங்களை பாதுகாக்கும், நல்ல அமல் செய்ய எங்களுக்கு தௌஃபீக் செய்யும். இதை எங்களை குடும்பத்துல உண்டாக்கணும், எங்களை மனைவி மக்கள்கிட்ட உண்டாக்கணும். ஒவ்வொரு முஸ்லீம்களிடத்திலே நாம பாடும் முஸ்லீம்களா நாம்
முஸ்லிம்களுக்கு மட்டும் பொறுப்பு அல்ல, முழு உலக மக்களுக்கும் பொறுப்பு. உலக மக்களையும் தீனும் பக்கம் திருப்பக்கூடிய பொறுப்பு உள்ளவர்களா நாம் இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நம்மளுடைய எல்லா பாவங்களையும் நீ மன்னிப்பானா. யா அல்லாஹ் எங்களோட பாவங்களை நீ மன்னிச்சிடுவாயா. நாங்க தவறு செய்தவர்கள் யா அல்லாஹ், தப்பு செய்தவர்கள் யா அல்லாஹ், குற்றம் குறைகள் செய்தவர்கள் யா அல்லாஹ், நாங்க தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தான் யா அல்லாஹ், சோதிக்கப்பட வேண்டியவர்கள் தான் யா அல்லாஹ். இருந்தாலும் நீ கிருபையாளனா இருக்கிறாய் யா அல்லாஹ், நீ இரக்கம் உள்ளவனா இருக்கிறாய் அல்லாஹ், ஒரு தாயை விட பன்மடங்கு கிருபை உள்ளவனா இருக்கிறாய் யா அல்லாஹ். நீ எங்கட பாவங்களை நீ மன்னிச்சிடியா அல்லாஹ், எங்கட தவறு தப்புகளை நீ மன்னிச்சிடியா அல்லாஹ், எங்கட பாவக்கரைகள் இருந்து எங்களை போக்கியா அல்லாஹ், எங்களை பரிசுத்தமானவர்கள் ஆக்கி வையா அல்லாஹ், எங்கட உள்ளத்துல ஈமான நிரப்பி வையா அல்லாஹ், எங்கட உறுப்புகள் இருந்து நல்ல அமல் செய்ய தௌஃபீக் செய்யா அல்லாஹ், நாங்க செய்த நல்ல அமல்கள் அத்தனை நீ கபூல் செய்து கொய்யா அல்லாஹ். யா அல்லாஹ் அதை எங்கட முகத்துல வீசிடாதே யா அல்லாஹ், அதை கபூல் செய்து அதுக்குரிய பிரதிபலன் இந்த உலகத்திலே தந்து ஆகரத்திலே தந்துடுவாயா. எங்கட உலக வாழ்க்கையை சொர்க்கமாக்கி சொர்க்கத்திலே பூங்காவாக ஆக்கி தருவாயா, சொர்க்கத்திலே சாயலாக ஆக்கி தருவாயா, ஆகரத்திலே வாழ்க்கையை எங்களுக்கு சொர்க்கமாக்கி தருவாயா. ஆகிறது அவன் அல்ஹம்துலில்லாஹ்.